Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PlayStationல வந்த Uncharted 4 A Thieves in Nathan Drakeோட ஆக்ஷன் ஃபிகர் தான் பார்க்க போறோம். So Nathan Drake Ultimate Edition ஆக்ஷன் ஃபிகர் மென்ஷன் பண்ணிருக்கு. யார் ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா NECA தான். So Uncharted-க்காக வந்து என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஆக்ஷன் ஃபிகர். இது பழைய ஆக்ஷன் ஃபிகர் தான். பட் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறோம். So Nathan Drake. So ரொம்ப டீடைலா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இத ஓபன் பண்ணுவோம். வாவ், சூப்பரா இருக்குமா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த Uncharted மேப்போட இருக்கு. Nathan Drake Ultimate Edition ஆக்ஷன் ஃபிகர் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ ஒரு ஹெட் ஸ்கல்ப்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம்ஸ் இருக்குது. அண்ட் ரிமைனிங் திங்ஸும் கொடுத்துருக்காங்க. கன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கு, இது எல்லாமே இருக்குது. சரி, இப்போ அது வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள டிசைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, உள்ள டிசைன் எதுவும் இல்லை. ஸோ இதில் கூட டூப்ளிகேட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கணும். சரி, ஓகே. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேப்போட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ் வெளியே எடுப்போம். ஸோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ கேமில் வர கன் தான். இந்த பெல்ட் அழகாக இருக்குது. ஓகே, வச்சு ஷூட் பண்ணலாம் போல இருக்குது. இருக்குது. ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா AK-47 வித் ஸ்ட்ராப். ஸோ AK-47 வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர்லாம் நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூக் இருக்குது. சரி, போட்டு தான் ஜம்ப் பண்ணுவோம். அப்போல்லாம் அவர் பத்திரமா எடுக்கணும். ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. வெளியெடுப்போம். பாருங்க, ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு தான் ஜம்ப் பண்ணுவான் Nathan Drake. ஸோ அது அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், உடஞ்சிரும். ரொம்ப உடச்சோன்னா உடஞ்சிரும். ஓகே, நல்லா இருக்கு. சரி, அந்த கிளைம்பிங் ஹூக்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது ஒன்று ரோப்போட க்ளோஸ் பண்ண மாதிரி அண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்க மாதிரி. ரோப்பும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல். பிஸ்டல் ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்குது, குட்டியாக. ஸோ இதுதான் பிஸ்டல். ஓகே, அடுத்தது ஹெட் ஸ்கல்ப்டர். கையும் இருக்குது. கையை நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். கன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கரெக்டாக இருப்பாங்க. கன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வச்சு என்ன பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன். கன் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ட்ரிகரும் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து என்ன செட் ஆகிருக்கு. ட்ரிகரும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது ஹெட் எடுப்போம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அதில் தலையில் லைட்டாக அடிபட்ட மாதிரி பாருங்களேன். ஹேர் ஸ்டைல் எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி இருக்குது. காதெல்லாம் சூப்பராக இருக்குது. பியர்ட்ஸ் செம்மையாக இருக்குமா.
கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்குது. கண் ப்ளூ கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சைட் வியூ ஹேர் ஸ்டைலில் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. தலைவர் எடுப்போம் இப்போது ட்ரேக்கை. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். காஸ்டியூம்ஸ் முதல்ல கொண்டு பக்காவாக இருக்குது. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேக் பண்ண அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலாக இருந்தது. காட் ஆஃப் வாராக வேணுமா போட்டிருந்தேன் அன்பாக்சிங்க்கு, இல்லை நாத்தன் ட்ரேக் வேணுமா போட்டுட்ருந்தேன். பட் ஈக்குவலாக இருந்துச்சு. காட் ஆஃப் வார் ஆல்ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் காட் ஆஃப் வார் பண்ணிவிடுவோம். ஸோ அன்சார்டட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில். ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஃபேஸ்லாம் ஃபேஸ் முதல் கொண்டு ஃபேஸ் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஷர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தக்கரை கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். டிஷர்ட் தூக்கலாம் போல இருக்கே. டிஷர்ட் எடுக்க முடியும் போல இருக்குது. ஆக்சுவலி அதான் பண்ணியிருக்காங்க. சரி, பேக் சைடும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ப்ரௌன் கலர் அண்ட் ஸோ ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் அந்த காக்கி பேண்ட்டு செம்மையாக இருக்குது. நேக்காவில் செம்மையாக பண்ணுறாங்க. நேக்காவில் பெல்ட்டு பாருங்கள், பேண்ட்டும் பக்காவாக இருக்குது. காக்கி பேண்ட்டு, ஷூஸ் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. குட்டியாக க்யூட்டாக இருக்குது ஷூஸு, செம்மையாக இருக்குது. ஸோ பேண்ட்டே ஒரு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் இது. பெண்ட் பண்ணலாம், முட்டி போடுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ கன்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த பக்கமாக இருக்குது கன்ஸ் வைக்கிறதுக்கு. கையும் ஃபோல்ட் பண்ணலாம், நல்லா ஃபோல்ட் பண்ணலாம். 360 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸ் செம்மையாக இருக்குது. வாய்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுருக்காங்க. ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி இருக்குது, சேம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ கோவப்பட்டால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது கூட பக்கா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஜிப் ஓப்பனில் இருக்குது பேக் சைடில். ஓகே, இப்போது இவரை நிற்க வச்சுட்டு ஸ்டாண்டிங் பொசிஷனில் போசிங் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போசிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், பார்ப்போம். ஸோ ஒரு போஸ் கொடுத்துருக்கேன். ரோப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பண்ணுற மாதிரி. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கல்ப்டு அண்ட் ஹூக், AK-47 அண்ட் ஃபிஸ்ட். செம்மையாக இருக்குது சீரியஸாகவே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ஃபிகர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்லாமல் அதில் கையில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வாட்ச் ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சும்மா ஃபுல் போஸ் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்ட்டு ஸோ ரெடோஷனில் போட்டிருக்கேன். க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அன்சார்ட்டட் நாத்தன் ட்ரேக் ஆக்ஷன் ஃபிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ நம்ம போடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.